உறவுகளுக்கு வணக்கம். அதாவது கட்டப்பா அப்படின்னு ஒரு நாய் இருக்கு. அது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். சத்யராஜ் சொல்லக்கூடிய இந்த நபர் சமீபமா கிடையாது, முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்துக்கு எதிராக திராவிடத்துக்கு ஆதரவா, குறிப்பா நம்ம மூத்த சட்டையை தூக்கி கொண்டிருந்தார்ல யாரு, ஈவேரா, அந்த ஈவேராக்கு ஆதரவாகவும் பேசி கொண்டிருக்காரு. இப்ப அவரு விசிகாவோட மேடையில் என்ன பேசினார் அப்படின்னா, அண்ணன் சீமான இலைமறை காய்மறையா அவர் குத்து குத்துறாரு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு விஜய் சொன்னார்ல, அது ஆதரவா சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, சாதிகளை ஒழிக்காது எப்படி தமிழ் தேசியத்தை நீங்க மீட்டெடுக்க முடியும், சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். இந்த வெண்ணம் மயிறு எனக்கும் தெரியும். ஒன்றாவது படித்த பிறகே இரண்டாவது, இரண்டாவது படித்த பிறகே மூன்றாவது, அதன் பிறகு 10வது 12வது கல்லூரி, இப்படி போய் கொண்டிருக்கணும். அதுக்கப்புறம் தான் படிப்பு. இது வாழ்க்கை. இதுதான் எப்படி சொல்றது, ஒரு புரோட்டோகால் மூலியமா நம்ம இப்படிதான் போக முடியும். அதுதான் உண்மை. அதே தான் நான் சொல்றோம். நீங்க சாதியை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திராவிடத்தை ஒழிக்கணும். இந்த திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள முடியாது. முழுக்க முழுக்க யார் இருக்கானா, இங்க யாரெல்லாம் குடியேறினார்களோ அவர்கள் தான் ஆட்சி செய்யறாங்களே தவிர இந்த மண்ணின் பூர்வகுடி இந்த மண்ணை ஆட்சி செய்ய இயலவில்லை. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, மக்கள் வாழ்றதே பிரச்சனை. குடி, கொள்ளை, தாலியறுப்பு, இப்படி நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. யாருனால? இந்த திராவிடியர்கள்னால. அப்ப ஒரு திராவிடத்தை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா, சாதி ரீதியாக, குடி ரீதியாக அவர்களுக்கு சரியான இடப்பங்கீடு வேணும். அந்த இடப்பங்கீடை பெற்ற பிறகுதான் சாதியையும் தூக்கி போட்டு மிதிக்க முடியும். அது தெரியாத தற்கூரி கட்டப்பா நாய் சத்யராஜ் அவர்களுக்கு பேசுவதற்கு தகுதி என்ன இருக்கு? நீ எப்படி ஒழிப்ப? பதில் சொல்லு. சாதியை ஒழிக்கணும். சாதியை ஒழிக்கிறதுக்கு மாதிரி இவன் தான் இருக்கானே, இந்த திராவிடன் தான் சாதியை ஒழிக்கூடாம இருக்கானே. அப்ப ஒரு கோட்டைக்குள்ள போகணும்னா முன்னாடி கதை உடைக்கணுமா உடைக்கூடாதா? இல்ல வாடகையா கூச்சி ரொட்டிடுவேன் அப்படின்னா, டேய் அது படம்டா, பைத்தியக்கார பையில, அது படம். நல்லா தெரிஞ்சுக்க. சாதியை நீ ஒழிக்கணும் அப்படின்னா முதல் திராவிடத்தை ஒழிக்கணும். ஏன்னா அதை பாதுகாக்கிறதே அந்த நாய் தான். அதனால தெரிஞ்சுக்க. அப்ப சாதியை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? திராவிடத்தை ஒழிச்ச பிறகுதான் சாதியை ஒழிக்க முடியும். சாதி வாரி கணக்கெடுப்பு எதுக்கு வேணும்னு கேட்கிறோம்னா, இந்த சாதியினர், இந்த சமூகத்தினர் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சரிசமமா இடப்பங்கீடு வேணும். இப்ப அமைச்சரவை எடுத்துக்க, முழுக்க 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 தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய சாதியினர் தான் அங்க இருக்காங்களா? கிடையாது. அங்க மட்டும் முழுக்க வேற ஆட்களை உணர்ந்து நிப்பாடி வச்சிருக்கீங்களே, அதுக்கான காரணம் என்ன? தமிழர்கள் எல்லாரும் மற்ற மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் இந்த மண்ணை ஆளக்கூடிய இடத்துல இருக்கும் போது தமிழனுக்கு அது இல்லை அப்படின்னா கோபம் வருமா வராதான்? இது நீ என்ன பெரிய புரட்சி புடுவன தமிழன்? இந்த கேள்வி இருக்குல்ல, மரியாதையா பேசணும் சத்யராஜ் அவர்களே. இதுல சொல்றீங்க அம்பேத்கர் அவர்களுக்கு எப்படின்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தாரு. அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருந்து அண்ணன் திருமாவுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க, ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. அதனாலதான் சொல்றோம் அவர் வாழும் அம்பேத்கர். இது மாதிரி தேவையில்லாம பேசாத. அம்பேத்கர்னா அவர் தான் அம்பேத்கர். வாழும் அம்பேத்கர், செத்து போன அம்பேத்கர், பிறக்கும் அம்பேத்கர், இதெல்லாம் கிடையாது. நான் புடுங்கி கிடையாது. அம்பேத்கர் எனில் அவர் ஒருவர் அம்பேத்கர். அவர் தான், அவருக்கு நேர் அவர் தான். நீ எப்படி வாழும் அம்பேத்கர்? நான் கருப்பு எம்ஜிஆர், சிவப்பு எம்ஜிஆர், ரோஸ் எம்ஜிஆர் பொத்து பேசணும்னு பேசாத. அம்பேத்கர் யாருன்னு தெரிஞ்சுக்க முத. அதே போல அம்பேத்கரும் இந்த ஈவேரா முத்திர சட்டியும் ஒண்ணுங்கிறீங்களே, அது தவறு. அப்படி சொல்லக்கூடாது. அது என்ன உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணாவாங்க சொல்லு. அது நீ கொடுக்கிற பாரு ஒரு பில்டப் கேவலத்தின் உச்சண்டா பைத்தியக்காரப்ப. அதாவது மார்க்ஸ் அங்க, அதாவது இங்க பிறந்திருந்தாருன்னா, எப்படி மகாராஷ்டிரா மார்க்ஸ் பிறந்தாருன்னா அவர் தான் அம்பேத்கர். அம்பேத்கர் வேற எங்கேயாவது ஒரு இதுல பிறந்தாருன்னா அவர் தான் மார்க்ஸ், அவர் ஊர்ல பிறந்திருந்தா. அதே போல அம்பேத்கர் எங்க ஈரோட்ல பிறந்திருந்தாருன்னா அவர் தான் பெரியாராம். செருப்பு இழுத்து அடிச்சு போடுவேன். எவன் எவன் எங்க பிறகுறானோ அவன் அவன் அது. அதனால தெரிஞ்சுக்க. உனக்கு புரியணுங்கிறக்கா அப்படி பேசுறேன். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க. சும்மா கதையெல்லாம் விடாத. அம்பேத்கரையும் நீ சொல்லக்கூடிய ஈர வெங்காயத்தையும் ஈவேராவையும் எப்படி ஒப்பிடுவ? பதில் சொல்லு. அம்பேத்கர் இந்த நாட்டுக்காக செய்த அர்ப்பணிப்புகள் எத்தனை? அவர் பேசிய கண்ணியமிக்க வார்த்தைகள் எத்தனை? ஒய்யா மூத்திர சட்டியோட பேசிய பேச்சுகள் எத்தனை? தள்ளாடும் வயதில் தள்ளிட்டு போனது எத்தனை? தள்ளாடும் வயதில் ஹனிமூன் போனது எத்தனை? இதெல்லாம் இருக்குல்ல. வாலிப வயதில் நாகமையை வைத்துக் கொண்டு, நாகமையை சமைத்துக் கொண்டு ஆற்றாங்கரைக்கு கொண்டு வர சொல்லி அங்க இருக்கக்கூடிய விலைவேசிகளுடன் உல்லாசமாக இருந்தேன்னு அவர் சொல்லியிருக்காரா இல்லையா? ஆணைமுத்தையா எழுதியிருக்காரு.
ஆணை முத்தையா எழுதியிருக்காரு, அவர் கூட இருந்தவர். அப்ப இதெல்லாம் கேள்வி குத்தா இல்லையா? என்ன பேசுற? கட்டிய பொண்டாட்டியை கோயிலுக்கு போற ஒரு காரணத்தினால தன் நண்பர்களை வைத்து இவள் புதிதாக வந்த வேசி, இவளை வம்புழுக்கணும் சொல்லி தன் பொண்டாட்டியவே தேவையில்லாத ஒரு மகள் சொல்லி அவளை அசிங்கப்படுத்தியிருக்காரு. யாரு? உங்க பெரியார். இதே போல அம்பேத்கர் செய்யவில்லை. அம்பேத்கர் பெண்ணியம் பாதுகாத்தார். உங்க ஐயா போல இல்ல. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்ல. அப்படின்னா சத்யராஜ் எது கல்யாணம் பண்ணணும், ஒரு பிள்ளையை வைக்கணும், 2 பிள்ளையை வைக்கணும்? ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற? பெரியார பின்பற்ற நாய் நீ ஏன் பண்ண? அதாவது பேசணும் பேசாத, மேடை கரைச்சி பேசணும் பேசாத பைத்தியகாரத்தனமா நல்லா சரியா பேசணும். இன்னொரு கதை சொன்னேன். பெரியார்ட்ட ஒருத்தர் சொன்னாங்களா, ஆத்திகனா என்ன நாத்திகனா என்ன அப்படின்னு. அதாவது அவருக்கு விளக்கம் கொடுக்குறாராம். அதாவது ஆத்திகங்கிறது சாமியை நினைச்சு கோயிலுக்கு வெளியே ஒரு உண்டியல் வச்ச அது ஆத்திகம், அந்த உண்டியல் பாதுகாப்பு பூட்டு போட்ட பாரு அது நாத்திகம். ஏடாடி என்னடா பேசுறீங்க, என்னடா பேசுறீங்க? சரியா? உயிரோடு இருக்க வரைக்கும் தான் சத்யராஜ், செத்து போனா பாடி, அது தெரியும்ல. உயிரோடு இருக்க வர சத்யராஜ் அவர் புரட்சி தமிழன், புடுமன தமிழன், கட்டப்பா குட்டப்பா என்னன்னு சொல்லிக்கலாம். செத்து போனா பாடி வந்துருச்சா, பாடியை கொண்டு போயிட்டாங்களா, இதான் கேட்பாங்க. அதை போல அது வேறு இது வேறு. சும்மா இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. அதே போல இன்னொரு சொன்னீங்க என்ன அப்படின்னா, அதாவது பெரியார் நீங்க நிறைய பேசுறீங்க ஐயா, போறீங்க ஐயா, வரீங்க ஐயா, நிறைய பேசுறீங்க, அதான் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா கடவுளை இல்லைங்கிறீங்களே, அதான் ஐயா கடவுளை கல்லுங்கிறீங்களா அப்படின்னு. அதான் உங்களுக்கு பிரச்சனையா? வாங்க சாமி கும்பலாம். போய் அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஐயா உள்ளது வெங்கல சிலையா பித்தளை சிலையா கேட்க அங்க இருக்கக்கூடிய பூசாரி சொல்லிட்டாரு, ஏங்க அது கல்லுங்க அப்படின்ட்டாராம், பாத்துக்கங்க அப்படிங்கிறாரு. ஏய் என்னடா நீ பேசுற? நான் இதை கேட்கிறேன். அதாவது பெரியார் இருக்கிற வரைக்கும் அவர் பெரியார், பெரியார் ஈவேரா, ஈர வெங்காயம் எப்படி நிறைய பேர் சொல்லலாம். இறந்த பிறகு என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ அவரை? இப்ப நீங்க என்ன வழிபாட்டு பண்ணிட்டு இருக்க அவருக்கு? அவர் சிலையை வச்சு கும்பிடுறியா இல்லையா? அப்புறம் ஏன் பெரியாருங்கிற? அது கல்லு தானடா பைத்தியக்கார பையில. அதாவது அந்த காலகட்டத்தில் ஆட்கள் யாரும் இல்லை இது போல செய்ய எடுத்துரைத்த இந்த இந்த எப்படி சொல்றது டிஜிட்டல் உலகம் இல்ல. அதனால வழி வழியா சொல்லி இவர் 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 இவர்னு இறைமறையா வச்சுட்டு போனாங்க. இந்த குலத்துக்காக இந்த தமிழினத்துக்காக போராடியவர்களை கடவுளாக வைத்து கும்பிட்டு வழிபடுறோம், அது உண்மை. நீ இன்னைக்கு எப்படி பெரியாரோட நினைவு நாள்ல பெரியாருக்கு கொண்டு போய் மாலை போடுறியோ அதே போல எங்களுக்காக இருக்கிறவர்களை நாங்கள் வழிபடக்கூடியோம். அதானே? இதை நீ ஏன் போட்டு குழப்பிக்கிற? ஏன் குழப்பிக்கிற? கடவுளை மேல இருந்து ஒரு சக்தி தான் குதிச்சு சத்யராஜுக்கு மூளையில புகுத்துமா? ஏண்டா புடிங்கி நான் சொல்லட்டுமா? ஆத்திக நாத்தியத்துக்கு சொல்லட்டுமா? ஆத்திகனான தெரியுமா? நாத்திகனான தெரியுமா? நாத்திகனா கடவுளே இல்லவே இல்லம்பாங்க, கடவுள்ங்கிறவரை கிடையாது ஓஹோ அப்படிம்பாங்க. சரி அவன் ஆத்திகம் யாரு? இந்த ஈவேரா வெங்காயஸ்டா பெரியாரிஸ்டுகள் இவர்கள் சொல்லுவாங்க நாத்திகம் கடவுள்ங்கிறவரை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஆளுதான் சொல்லுவாங்க ஆத்திகம்னா என்னன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தெரியுமா? என்னைக்கு பெரியார் செத்து போனாரோ இல்ல என்னைக்கு பெரியார் பிறந்ததா ஒரு நாள் இருக்கோ அந்த நாள்ல கொண்டு போய் அவருக்கு மாலையை போட்டு தட்டை வச்சு பூவை போடுவாங்க. அப்ப இது என்ன பெரிய புடுங்கி அப்படி கேள்வி இருக்குல்ல, ஒண்ணு அப்படி பேசு இல்ல இப்படி பேசு. அது என்னடா உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம்? செருப்ப கழட்டி எடுத்து இறுக்கி போடுவோம். சரியா பேசணும் சத்யராஜ், பேசக்கூடாது. நீ இப்படி பேசிட்டு யாரோட கூட்டணியில் உங்க அண்ணன் இருக்காரு, தம்பி திருமாவளவன் இருக்காரு சொல்லுங்க. அங்கதான் அறிவாலயத்துல அடிமையா தானே இருக்காரு. அடங்கமர அத்துமீர்னு சொல்லுவாரு போவார். நீ ஏன் உசு பேத்துற? ஒரு சமூகத்தை மேம்பட்ட சமூகமா ஆக்குறது அடங்கமீர் அத்துமீறுங்கிறது இல்லடா. அவரை சரியான இடத்துல உட்கார வைக்கணும், அந்த சரியான இடத்துல அவரை படிக்க வைக்கணும், அவரோட அறிவை வளர்க்கணும், அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். இதெல்லாம் இருந்தாதான் அந்த சமூகம் உயர்ந்ததாக கருதப்படும். அதை விட்டுட்டு திரும்ப 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 பைத்தியக்காரத்தனமாக இந்த கூவு கூறியே என்ன அர்த்தம்? சாதியை ஒழிப்பதற்கு முன்பு திராவிடத்தை ஒழிக்கணும். ஏன்னா சாதியை பாதுகாப்பா அரணா இருக்கிறது இந்த திராவிடம். இந்த திராவிடர்களை அடித்து ஒழித்தாதான் சாதியம் ஒழிக்க முடியும். அப்ப அந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சரியான இடப்பங்கீடு கொடுத்து அவரவர்களை அந்தந்த இடத்துல உட்கார வச்சு அப்புறம் எல்லாம் நம்ம ஒண்ணுதான், சாதிங்கிறது ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உடைக்க முடியும். இதுதான் தமிழ் தேசியம். இப்படிதான் கொண்டு போகணும். எடுத்துன ஒவ்வொரு சிங்களா வச்சுதான் தம்பி வீடு கட்ட முடியும். யான்னு உன் பாட்டுக்கு டக்குனு அரண்மனை தப்புன்னு உழுவுறீங்கன்னா நீ நடிச்ச பேய் படமா? ஏதாவது மண்டையில உங்களுக்கு தான் இல்லையே அறிவு, அப்புறம் எப்படி நீங்க பேசுவீங்க? சும்மா
திரும்ப திரும்ப தமிழ் தேசியத்தை பேச சொல்லிட்டு அண்ணன் சீமானையும் இந்த தமிழ் தேசியத்தையும் இழிவுபடுத்துற வேலையை இந்த வேலை செய்ய வேணாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அரங்கத்துக்குள்ள பேசி ஒரு பாராட்டை பெற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு உறுப்பினரா எப்படி பேசணுமோ அவரை பாராட்டி என்னத்தை பேசணுமோ அதை செஞ்சுட்டு போங்க. திரும்ப 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 தமிழ் தேசியத்தை எதுக்குறங்கிற பேர்ல இங்க வந்து யாரையும் பேசிட்டு இருக்க கூடாது. மரியாதை கெட்ட போயிடும். எல்லாம் தெரிஞ்சுதான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்க. கடவுளை எதிர்க்கக்கூடிய, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த பெரியாரிஸ்டுகள், இந்த ஈர வெங்காயங்கள் தான் பெரியார் இறந்த நாள்ல கொண்டு போய் பெரியாருக்கு மாலை போட்டு கடவுளை போல கும்பிட்டு பூவை போட்டு வராங்கிறது இந்த சத்யராஜ் மண்டைக்கு உரைக்குமா உரைக்காதான்? இதுதான் கேள்வி. இதுக்கு பதில் இருக்கா? சும்மா உட்காந்துட்டு எப்ப பார்த்தாலும் நொட்டமா பேச வேண்டியது. போய் வேற வேலை இருந்தா பாருங்கடா. போய் நீ திருமாவை தூக்கி பிடிக்கினா தூக்கி பிடி. நீ என்னமோ அப்படி திருமாவை தூக்கி தோல்ல வச்சுட்டு ஆடு. அவர் அப்படியே என்னமோ அந்த சாதியை ஒழிக்கிற போறாரு. அவரு சொல்லு. ஐயா கேட்கிறாருல, யாரு? உங்க ஐயா ஸ்டாலின், உங்க அப்பா கவுடாதா கேட்டார்ல. பக்கத்துல எல்லாம் யார வச்சிருக்காரு? யாருடைய ஆட்களை அதிகமா பக்கத்துல வச்சிருக்காரு? சம சேர்கள். கருணாநிதியோட புகைப்படத்துக்கு ஒரு சேரு போட்ட உங்க ஐயா ஸ்டாலின் அவர் உட்கார சக இருக்கைய திருமாக்கு கொடுத்தாரா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்ப நீ யார பேசணும்? ஸ்டாலினா பேசலாமா? பேச தகுதி இருக்கா? ஸ்டாலினுக்கு ஆதரவா பேசலாமா? பதில் சொல்றா. அதாவது கலைஞரோட இருக்கைக்கு புகைப்படத்துக்கு இருக்கை கொடுக்குறீங்கள, அதே போல நீ இருக்கிற இருக்கைக்கு, யாரே ஐயா ஸ்டாலின் இருக்கிற இருக்கைக்கு ஏன் கொடுக்கல? அதே போல திருமாக்கு ஏன் கொடுக்கல? இதை வச்சுக்கிட்டு எப்படி அவங்க கூட சேர்ந்து நீங்க சாதியை ஒழிப்பீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா பைத்தியகர பயிலா ஆடு அறுக்கிறவனை நம்புறது போல இந்த திமுக நம்புறது யாரு அப்படின்னா அண்ணன் திருமா திமுகவே நம்புறாரு. அதுக்கு நீ ஒத்து உதுர உன் பிள்ளையை பார்த்து அனுப்பியிருக்க. எங்க? கருணாநிதியோட கட்சிக்கு அனுப்பியிருக்க, புகழாரம் பேச அனுப்பியிருக்க. சும்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க சத்யராஜ். உங்க வேலை என்ன அதை செய்யுங்க. நீ பணம் வாங்கு, பணம் வாங்காம போ. இத பெருமையா பேசுற வீரமணி அவங்க வந்து நான் பெரியாரோட படத்துல நடிச்சதுனால நான் பணம் வாங்கல, அந்த படம் வெற்றி விழா கொண்டாடுனால அன்னைக்கு பெரியார் போட்டிருந்த மோதிரத்தை கலைஞர் மூலியமா வீரமணி எனக்கு பரிசளித்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்களும் வயசாகி போய் உட்காரக்கூடிய காலத்துல அதே வீரமணி எடுத்து வச்சிருப்பாரு. என்னது? பெரியாரோடைய அந்த பேக், மூத்தர பேக், அதை வாங்கி மாட்டி சொல்லிவிட்டு கையில பிடிச்சிக்க. அதுவும் பெருமை. தவறு கிடையாது, பெருமை தானே. பெரியார் மாட்டியது எங்க? மூத்திர சட்டி கையில பிடிச்சிக்க. சும்மா அந்த பேச்செல்லாம் பேசாத, எரிச்சல வர மாதிரி பேசாத. உன் வேலை என்ன அதை செய்ய, திறம்பட செய்ய. தமிழனா ஒழிக்கணும், தமிழ் தேசியத்தை ஒழிக்கணும் தானே. அதுக்கு ஒரு புரட்சி தமிழன், ஒரு புடுங்கின தமிழன் பேரு. மானகட்ட பெருளா எவ்வளவு பேரா கிளம்பி வருவீங்க? உங்களை செருப்பாக அடிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. போய் வேற வேலை என்னமோ அதை மட்டும் செய்யுங்க சத்யராஜ். மக்கள் நீங்க தெளிவா உணர்ந்துக்கங்க. இவர்கள் என்னென்ன பேசுறாங்க, இவர்கள் என்னென்னத்தை புகுத்துறாங்க, நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் தெளிவா சிந்தித்து செயல்படணும். ஒரு வழியே இல்லை. தான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒண்ணு என்னன்னா, வரக்கூடிய தேர்தலில் நமக்கு சரியான வாக்கு நம்ம யாருக்கு செலுத்தணும் அப்படின்னா உங்க விவசாயிக்கு நீங்க செலுத்தினா மட்டும்தான் அது விளங்கும். இப்ப இருக்கக்கூடிய நேரத்தில் செலுத்தினா கூட நம்ம மீட்டு எழுதுறது கடினம். இன்னும் நம்ம தாமதம் பண்ணோம் அப்படின்னா கடவுளே நேரடியாக இறங்கி வந்தாலுமே திருத்த முடியாது. அதுதான் உண்மை. நல்லா ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சத்யராஜ். எங்களுடைய இறை அப்படிங்கிறது எங்களுடைய மூலாதையர்கள். எங்களுக்கு முன் நின்று இந்த உலகத்தை, இந்த தமிழ் மண்ணை காத்த அனைவருமே எங்களுடைய இறைவன். அவ்வளவுதான். இன்னைக்கு எப்படி பெரியார பத்தி நீ புகழாரம் பேசிக்கொண்டு பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்றியோ, இறந்து போன பெரியாருக்கு செலவச்சு மாலை போட்டு பூ போடுறியோ, அதே போல எங்களுக்காக உயிர் நீத்த, எங்களை நேசித்த, இந்த மண்ணை காத்த, இந்த மண் வளங்களை காத்த அவர்களை நாங்கள் வணங்குகிறோம். இது எங்கள் இறை. உனக்கு என்ன பிரச்சனை? பொத்துக்கிட்டு கிளம்பு. சும்மா ஆத்திக்கணும் எந்த ஆத்தாத்தன ஆத்தினா மரியாதை கட்ட போயிடும். மக்கள் பார்த்து இந்த நாய்க்கு ஒரு புத்தியை சொல்லி முடிச்சு விடுங்க. நன்றி.